இந்த நாளிலும் आज के दिन भी நாம் வேத பாடத்துக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். हम बाइबल स्टडी के लिए आए हैं. இந்த ஆன்லைன் மூலம் நாம் இந்த வேளையிலே வேத பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ऑनलाइन में भी हम बाइबल स्टडी सीखने वाले हैं. இந்த வேத பாடத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக इस बाइबल स्टडी को परमेश्वर आशीष करके देने के लिए இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு பதில் கொடுப்பதற்காக इस बाइबल स्टडी को सुनने वाले हर एक लोगों के विनती प्रार्थनाओं को परमेश्वर सुनने के लिए நாம் இந்த வேளையிலே மரித்து உயிரோடு எழும்பிய இயேசுவை நாம் உயர்த்த போகிறோம். हम इस समय मरकर जी उठा हुआ यीशु मसीह को महिमा देने वाले அவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். उनको हम धन्यवाद करने அவரை முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். उनको पूरे मन के साथ हम आराधना करने वाले அவரை முழு உள்ளத்தோடு நாம் துதிக்க போகிறோம். उनको पूरे मन के साथ हम स्तुति करने वाले ஏனென்றால் யார் உண்மையாய் அவரை கூப்பிடுகிறார்களோ क्योंकि जो सच्चे मन से उनको पुकारते அவர்கள் அருகாமையிலே அவர் கடந்து வருகிற தேவன். परमेश्वर उनके बीच में आने वाला परमेश्वर. எல்லோரும் நாம் இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதிக்கப்படும்படியாக बाइबल स्टडी आशीषित होने के நாம் लिए எல்லோரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். हम सभी परमेश्वर को स्तुति करेंगे. எல்லோரும் ஒரு மனத்தோடு நாம் தேவனை உயர்த்துவோம். அந்த வேளையிலே सभी एक मन के साथ हम परमेश्वर को महिमा करेंगे. அவருக்கு அவரை பிரஸ்தாபப்படுத்துவோம். उनकी प्रशंसा करेंगे. அவரை முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிப்போம். उनको पूरे मन से हम स्तुति करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாள் வேத பாடம் आज का दिन भी बाइबल பரிசுத்த स्टडी ஆவியானவரால் ஒவ்வொருவருக்கும் வந்து கிடைக்க पवित्र आत्मा के द्वारा सभी लोग समझने के பரிசுத்த लिए ஆவியானவர் இடைவிடுவதற்காக पवित्र आत्मा आपसे बातें करने இந்த के வேளையிலே लिए நாங்கள் ஒருமனப்படுகிறோம். हम इस समय एक मन के साथ आए நாங்கள் हैं. ஆராதிக்கிற தேவன் हम आराधना करने वाले திருத்துவ परमेश्वर தேவனாய் இருக்கிறார். एक परमेश्वर பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் वो இருக்கிறார். पिता पुत्र पवित्र அவர் आत्मा ஆதி है. அந்தமாய் वो இருக்கிறார். शुरुआत और अंत है. அவர்தான் ஒரு மனுஷனை நேரான பாதையிலே நடத்த முடியும். वो ही एक मनुष्य को सीधे मार्ग में चला सकते हैं. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வேத பாடத்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவதற்காக परमेश्वर इस समय इस बाइबल स्टडी को आशीष करके देने के நாம் लिए எல்லோரும் தேவனை துதிப்போம். இந்த வேளையிலே हम सभी लोग इस समय परमेश्वर को धन्यवाद करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாளிலும் நாம் வசனத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். आज के दिन भी हम वचनों की ओर जाने वाले हैं. இந்த நாளில நாம் ஒரு இந்த பைபிள் ஸ்டடிக்காக इस बाइबल स्टडी के लिए நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல நாம் பேச போகிறேன். हम एक विषय में बात करने वाले हैं. அதாவது ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனின் பங்கு என்ன? एक सच्चा मसीह व्यक्ति का भाग क्या है? அதாவது எந்தெந்த காரியத்துல பங்கு இருக்கும்? कौन कौन से कार्य में उसका सहभागी होगा? ஹல்லேலூயா. हालेलुया. உலகத்துல உள்ள अनेक காரியங்கள்ல ஜனங்கள் வந்து என்ன செய்றாங்க? பங்கு போடுறதுக்கு சண்டை போடுறாங்க. आज दुनिया के कई सारे कार्यों में जो है दुनिया के लोग भागी बनने का कोशिश करते हैं. हमारा எங்களுடைய தெரிஞ்ச ஒரு ஜெயஸ்ரீன்ற ஒரு சகோதரி உண்டு. पास्टर एक व्यक्ति को जानते हैं, उनका नाम जयश्री है. அவங்க மாமனார் இறந்த உடனே நானும் மனைவி தான் எனக்கும் பங்கு வேணும்னு இன்னொரு பொண்ணு வந்து விட்டது. उनका जब पति ससुर का मौत हो गया तभी एक दूसरी एक स्त्री थी, उन्होंने बोला कि मेरा भी वो पति है तो मेरे लिए भी वो जायदाद में हिस्सा चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. என்னுடைய பங்கு நீங்க போடுங்க. मेरा भी हिस्सा चाहिए இப்படி उसमें. நான் பல காரியங்களை சொல்ல முடியும். ऐसा हम कई सारे कार्य बता सकते हैं. ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. संसार में कई सारे परिवारों में ऐसे कार्य हो रहे ஆனால் हैं. நாம் இங்கே இந்த நாள்ல எந்த காரியத்தை பார்க்க போகிறோம்? लेकिन आज हम कौन से कार्य के बारे में देखने वाले हैं? ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனுக்கு एक सच्चा मसीही व्यक्ति को எந்தெந்த காரியத்துல தேவனோடு பங்கு இருக்கும்? कौन कौन से कार्य में एक भाग रहेगा? ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் எண்ணாகமத்தை எடுக்கும் பொழுது हम जब गिनती के किताब लेंगे அங்கே அந்த தேவனே சொல்லுகிறார், वहाँ पे परमेश्वर कहते हैं லேவியருக்கு எந்த அந்த டிவைட் பண்றதுல பங்கு கொடுக்க வேண்டாம். लेवी लोगों के लिए वो जो हिस्सा है वो मत दो, நானே அவர்களுடைய பங்கு என்று சொல்லுகிறான். मैं ही उनका भाग हूँ. நாம் பார்ப்போம், ஒரு சில வார்த்தைகளை நாம் வசனங்களை பார்த்து நம்ம மாதிரி ஒரு 10 பாயிண்ட்களை பார்க்க போகிறோம். हम कुछ वचनों को देखेंगे और आखिर में एक 10 पॉइंट देखकर हम खत्म பாருங்க, करेंगे. எண்ணாகமத்துல 18-20 நீங்க பாருங்க. हम देख सकते हैं गिनती का किताब में 18 अध्याय 20 தேவன் என்ன சொல்லுகிறார்? वहाँ पर परमेश्वर क्या कहते हैं? பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, फिर भी परमेश्वर ने हारून से कहा, அவர்களுடைய தேசத்திலே उनके देश में நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம். तुम कोई भी चीज का भागी मत होना. அவர்கள் நடுவே उनके बीच में உனக்கு
பங்கு உண்டாயிருக்க வேண்டாம். तुम्हारा कोई हिस्सा नहीं होना चाहिए। இஸ்ரவேல் புத்திர நடுவிலே इजरायलियों के बीच में நானே உன் பங்கு मैं ही तुम्हारा भाग உன் हूँ சுதந்திரமாய் இருக்கிறேன். और तुम्हारा अंश हूँ। ओ हिंदी में पढ़ेगा। फिर यहोवा ने हारून से कहा, इस्राएलियों के देश में तेरा कोई भाग न होगा और न उसके बीच तेरा कोई अंश होगा, उसके बीच तेरा भाग और तेरा अंश मैं ही हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த லேவியர்களுக்கு அந்த நிலங்களை பங்கு போடுகிறதுல அவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. देखो लेवी लोगों के लिए उस जमीन का कोई भी हिस्सा मत दो करके वचन कहता है। தேவன் சொல்லுகிறார் நானே அவர்களுடைய பங்கு என்று और சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं मैं ही उनका भाग हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, நாம் வெளிப்படுத்தல்ல பார்க்கும் பொழுது हम प्रकाशित वाक्य में देखते समय முதலாவது உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்ளுகிறவர்கள் पहला पुनरुत्थान में जो भाग लेगा, பாருங்க 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். देखिए 20वां अध्याय का 6वां वचन, धन्य और पवित्र वह है जो इस पहले पुनरुत्थान का भागी है। ऐसों पर दूसरी मृत्यु का कुछ भी अधिकार नहीं, पर वे परमेश्वर और मसीह के याजक होंगे और उनके साथ 1000 वर्ष तक राज करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा गया है, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள், जो பரிசுத்தவானாய் இருக்கிறார்கள். जो पहले पुनरुत्थान में भागी है वो धन्य है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ முதலாவது உயிர்த்தெழுதல்ல யார் அதுல பங்கடைய முடியும்? பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள். तो पहला पुनरुत्थान में कौन भाग ले सकता है? जो धर्मी है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் 22:19 நாம் பார்க்கும் பொழுது और भी हम देख सकते हैं 22 अध्याय में 19 वचन, யார்கிட்ட அந்த தேவனுடைய அந்த பங்கு அவரே அகற்றுவாராம். किसके पास से परमेश्वर उस भाग को हटाएंगे? பாருங்க 19ஆம் வசனம். देखेंगे 19 वचन, यदि कोई इस भविष्यवाणी के पुस्तक की बातों में से कुछ निकाल डाले तो परमेश्वर उस जीवन के वृक्ष और पवित्र नगर में से जिसका वर्णन इस पुस्तक में है उसका भाग निकाल देगा। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पे लिखा गया है, ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து जो इस भविष्यवाणी के किताब में से எதையாயிலும் எடுத்து போட்டால் कुछ भी अगर निकालेगा तो ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் जीवन के पुस्तक में से பரிசுத்த நகரத்தில் இருந்தும் और पवित्र नगर में से இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் इन पुस्तकों में लिखे हुए हर एक चीजों में से அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். उसका भाग को परमेश्वर निकाल देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆல்ரெடியா ஒரு மனுஷனுக்கு பங்கு கிடைச்சாச்சு. तो ऑलरेडी एक व्यक्ति को अगर भागी हो गया, उसमें தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு கிடைச்சாச்சு. परमेश्वर के राज्य में वो भागी हो गया, பரிசுத்த நகரத்துல பங்கு கிடைச்சாச்சு. पवित्र नगर का भागी हो गया, ஆனால் அவன் கூட இந்த தீர்க்கதரிசன வசனத்திலிருந்து வசனத்தின்படி வாழ்றதுக்கு பேசுவதற்கு கவனமாக இருக்க வேண்டும். लेकिन वो भी ये भविष्यवाणी के किताब के बारे में बात करने के लिए वो एकदम चौकसी रखना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, லூகாஸ் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே लूका का 10वां अध्याय में 42वां वचन में அங்கே இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? वहां पर यीशु मसीह मरियम से क्या कहते हैं? 10:42 10वां अध्याय 42वां वचन, परंतु एक बात आवश्यक है और उस उत्तम भाग जो मरियम ने चुन लिया है जो उससे छीना नहीं जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। 42ஆம் வசனத்திலே மரியாளை பார்த்து சொல்லுகிறார். उस 42वें वचन में मरियम को देखकर यीशु कहते हैं, இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். यीशु मसीह मरियम के घर में गए थे, இயேசுடைய பாதத்திலே இருந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறார். वो यीशु के चरणों में बैठकर यीशु मसीह के बातों को सुन रही அந்த थी। மரியாளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், तब उस मरियम को देखकर यीशु ने कहा, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத मरियम अपने से जो अलग नहीं किया जाने நல்ல वाला பங்கை தெரிந்து கொண்டாள் एक என்றார். उत्तम भाग को उसने चुन लिया है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் தாவீது கூட சொல்லுகிறான், और भी दाऊद कहते हैं, யாருக்கு அவருடைய ஆலோசனை கிடைக்குமா? किसको उनका सलाह मिलेगा? யாரோடு அவருக்கு பங்கு இருக்கிறதோ, जिन जिनका परमेश्वर के पास भाग है, ஹல்லேலூயா, हालेलुया, அவங்களுக்கு தான் தேவனுடைய ஆலோசனையை அவர் போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். उन्हीं लोगों को परमेश्वर अपना सलाह देंगे। சங்கீதம் 16ஆம் சங்கீதம் भजन संहिता 16वां अध्याय में 5 7ஆம் वचन वரை பாருங்க. 5 से लेकर 7वां वचन तक हम देखेंगे। यहोवा मेरा भाग और मेरे कटोरे का हिस्सा है, मेरा भाग को तू स्थिर रखता है। मेरे लिए पाप की डोरी मनभावने स्थानों में पड़ी और मेरा भाग मनभावना है। हे यहोवा को मैं यहोवा को धन्य कहता हूँ क्योंकि उसने मुझे
सम्मति दी है, वरन मेरा मन भी रात में मुझे शिक्षा देता है। ஹல்லேலூயா. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पे लिखा गया है, கர்த்தர் என் சுதந்திரமும் परमेश्वर मेरा भाग என் பாத்திரத்தின் பங்குமானவர், और मेरे कटोरे का हिस्सा है। என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். मेरा स्वतंत्रता को प्रभु आप स्थिर करते हैं। நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. मन भावने स्थानों में मेरे लिए आपने हिस्सा रखा। ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. हाँ, मेरे लिए एक बहुत अच्छा भाग है। எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். मुझे सलाह देने वाला परमेश्वर को मैं धन्यवाद देता हूँ। யான் தேவன் அந்த தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். क्यों परमेश्वर यहाँ पर दाऊद को सम्मति देते हैं? அங்கே தாவீது ஒரு பங்கு தேவனிடம் இருக்கிறது. क्योंकि दाऊद का एक भाग परमेश्वर के पास है। எனவேதான் அவர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். इसलिए वहाँ पर लिखा गया है कि मुझे सम्मति दिया वह परमेश्वर की मैं धन्यवाद करूंगा। காலங்களில் என்னுடைய உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும்। रात के समय में मेरा मन भी मुझे जो है चेतावनी देगी। தேவனோடு எந்த மனுஷனுக்கு பங்கு இருக்கிறதோ, तो परमेश्वर के पास जिन लोगों का भाग है, அந்த மனுஷனுக்கு தான் அவர் உணர்த்துவார். उन्हीं लोगों को वे बताएंगे। அந்த மனுஷனுக்கு தான் அவர் ஆலோசனை கொடுப்பார். उन्हीं लोगों को परमेश्वर चिताएंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாள்ல நம்ம இந்த உண்மையான கிறிஸ்துவனுடைய பங்கு எதில் இருக்க வேண்டும்? हम आज के दिन भी देखेंगे कि एक अच्छा सच्चा मसीह का जो भाग कहाँ होना चाहिए। ஒரு 10 பாயிண்ட் நாம் பார்க்க போகிறோம். उसके ऊपर हम एक 10 पॉइंट देखने वाले हैं। முதலாவதாக, पहला, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் हिब्रानियों का 3रा अध्याय में 1ஆம் वचனம், उसमें पहला वचन, इसलिए हे पवित्र भाइयों, तुम जो स्वर्गीय बुलाहट में भागी हो, उस प्रेरित और महायाजक यीशु पर जिसे हम अंगीकार करते हैं ध्यान करो। ஹல்லேலூயா, हालेलुया। இந்த 10 பாயிண்டையும் கவனமா நீங்க கேளுங்க. ये पूरा 10 पॉइंट को आप ध्यान से सुनो, அப்பதான் உங்களுக்கு அதுல பிரயோஜனப்படும். तभी आपको ये लाभदायक होगा। ஹல்லேலூயா, हालेलुया। அதாவது பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்கள், स्वर्गीय बुलाहट में भागी होने वाले पवित्र भाइयों। ஹல்லேலூயா, हालेलुया। அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? तो ये लोग क्या करना चाहिए? நான் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், मैं अंगीकार करने वाला प्रेरित, பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். और महायाजक यीशु पर ध्यान देना चाहिए। ஹல்லேலூயா, हालेलुया। அப்ப என்ன சொல்லுகிறது? तो क्या लिखा गया है? இப்படி இருக்க, इसलिए பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, स्वर्गीय बुलाहट में भागी होने वाले पवित्र भाइयों, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், हम अंगीकार करने वाले वो प्रेरित பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற और महायाजक रहने वाला கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். मसीह यीशु पर ध्यान दो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிற பரிசுத்த சகோதரர்கள் என்ன செய்ய வேண்டும்? तो उस स्वर्गीय बुलाहट में भागी रहने वाले वो भाइयों को क्या करना है? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். यीशु मसीह के ऊपर ध्यान देना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் இரண்டாவது பாயிண்டாக, दूसरा पॉइंट, நாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். इफिसियों का 3रा अध्याय में 3रा वचन, अर्थात यह कि वे भेद मुझ पर प्रकाशन के द्वारा प्रकट हुआ, जैसा मैं पहले ही संक्षेप में लिख चुका हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पे लिखा गया है कि அதாவது கிறிஸ்துவுக்குள் मसीह में அவர் பண்ணிய வாக்குத்தத்தத்திற்கு परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञाओं पर உடன் பங்காளிகளாய் இருக்கிற, उसका सहभागी होने के लिए, கவனமா நம்ம படிச்சாதான் புரியும். हम ध्यान से जब पढ़ेंगे तब मालूम पड़ेगा। பிரஜாதிகளுக்காக சொல்லப்படுகிறது, ये अन्य जातियों के लिए कहा गया है। இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது புறஜாதிகள் यहाँ पे लिखा गया है कि अन्य जाति சுவிசேஷத்தினாலே सुसमाचार के द्वारा உடன் சுதந்திரமாய், एक सहभागी बनकर, ஒரே சரீரத்திற்குள்ளார்களுமாய், एक ही देह के होकर கிறிஸ்துவுக்குள் मसीह में அவர் பண்ணிய வாக்குத்தத்தத்திற்கு उनके किए हुए प्रतिज्ञाओं का உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற भागी है। इसे, இந்த ரகசியத்தை इस रहस्य को தேவன் எனக்கு வெளிப்படுத்தி அதை அறிவித்தார். परमेश्वर ने मेरे जीवन में प्रकाशन के द्वारा प्रकट எப்படி किया। இஸ்ரவேலர்கள் தேவனோடு பங்குள்ளவர்களாய் இருந்தார்களோ, जैसा इस्राएली लोगों के लिए परमेश्वर एक भाग थे, அதே போல இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, उसी तरीके से जो भी यीशु मसीह को स्वीकार करते हैं, ஹல்லேலூயா, हालेलुया, அவர்களுக்கும் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாராம். उनके लिए भी परमेश्वर ने एक वाचा दिया है।
है, என்ன வாக்குத்தத்தம், ये प्रतिज्ञा क्या அது है, என்ன ரகசியம்? ये रहस्य क्या है। அவர்களும் என்ன செய்கிறாங்களாம், वे भी क्या कर रहे அவர்களும் हैं, தேவனோடு பங்குள்ளவர்களாய் மாறுகிறார்கள். वो भी परमेश्वर के साथ सहभागी हो जाते हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது பாயிண்டாக और तीसरा पॉइंट, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் हिब्रानियों का 12वां अध्याय 10ஆம் वचனத்தை நாம் பார்ப்போம். 10वां वचन हम देखेंगे। वे तो अपनी अपनी समझ के अनुसार थोड़े दिनों के लिए ताड़ना करते थे, पर वे तो हमारे लाभ के लिए करता था, और हम भी उसके पवित्रता के भागी हो जाए। ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஏன் சிட்சிக்கிறாராம்? परमेश्वर हमको ताड़ना क्यों देते हैं? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पे लिखा गया है, அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் ஆகும் பொருட்டாக. उनके पवित्रता में हम भागी होने के लिए। அந்த வசனம் முழு வசனத்தையும் பார்த்தால், हम वो पूरा वचन को देखेंगे இந்த तो உலகத்தின் தகப்பன்மார்கள் इस संसार के पिता தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி जो उनके लिए ठीक लगता है, கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள். वैसे ही कुछ दिनों के लिए ताड़ना करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள். कुछ देर के लिए ताड़ना करते हैं, ஆனால் இவரோ, लेकिन ये யாரு? कौन? தேவனோ, परमेश्वर அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு उनके पवित्रता में हम सहभागी होने के लिए, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மளை சிட்சிக்கிறார். हमारे लाभ के लिए हमको ताड़ना அப்ப देते हैं। தேவன் ஏன் நம்மை तो சிட்சிக்கிறார்? परमेश्वर हमें ताड़ना क्यों देते हैं? அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாக எப்படியாவது ஆக வேண்டும். ताकि हम उनके पवित्रता में कैसे भी करके भागी बन जाए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். और इसी के लिए हम बुलाए गए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப மூன்றாவது பாயிண்ட், तो तीसरा पॉइंट है, அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கடைய வேண்டும். उनके पवित्रता में हमें सहभागी होना है, அதற்காக நம்முடைய லாபத்துக்காக அவர் நம்மை சிட்சிக்கிறார். और इसके लिए हमारे लाभ होने के लिए हमें ताड़ना देते हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நான்காவது பாயிண்டாக चौथा पॉइंट, நாம் பார்ப்போம் வெளிப்படுத்துதல் हम देख सकते हैं प्रकाशित वाक्य में 1ஆம் அதிகாரத்திலே पहला अध्याय में நாம் 9ஆம் வசனத்தை हम பார்ப்போம். 9वां वचन पढ़ेंगे। मैं यूहन्ना जो तुम्हारा भाई और यीशु के क्लेश और राज्य और धीरज में तुम्हारा सहभागी हूँ, परमेश्वर के वचन और यीशु की गवाही के कारण पतमुस नामक टापू में था। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पे लिखा गया है, அதாவது இயேசு கிறிஸ்துவினால் அவரை ஏற்றுக்கொண்ட வரதனால் வருகிற உபத்திரவத்திற்கும் यीशु मसीह को स्वीकार करने के वजह से आने वाले उस क्लेश के அவருடைய ராஜ்யத்திலே நாம் போய் சேர்வதற்கும் और उनके राज्य में हम प्रवेश करने के लिए இயேசுவிடம் இருந்த அந்த பொறுமை நமக்குள்ளே காணப்படுவதற்காகவும், यीशु में जो धीरज है वो धीरज हम में भी दिखने के लिए, மூன்றிலும் நான் பங்காளியா இருக்கிறேன் என்று இங்கே யோவான் சொல்லுகிறார். इन तीनों का मैं सहभागी हूँ, ऐसा यूहन्ना कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? वो वचन क्या कहता அங்கே है? அங்கே பத்மதீவிலே இருக்கிற அந்த யோவான் சொல்லுகிறான், वहाँ पर पतमोस टापू में रहने वाला यूहन्ना क्या कहते हैं? உங்கள் சகோதரனும் तुम्हारा भाई இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் और यीशु मसीह के निमित्त வருகிற உபத்திரவத்திற்கும் आने वाले क्लेशों के அவருடைய कारण ராஜ்யத்திற்கும் और उनके राज्य में அவருடைய எப்படிப்பட்ட பொறுமை இருக்கிறதோ और उनके पास जिस तरह का जो धीरज है, அந்த பொறுமைக்கும் उस धीरज का உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற तुम्हारा सहभागी होने वाला। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। யோவான் சொல்லுகிறான், நீங்களும் இந்த மூணு காரியத்திலயும் பங்குள்ளவர்களா இருக்கிறீங்க. यूहन्ना कहता है कि तुम भी इन चीजों के भागी हो, நானும் அதுல நான் பங்குள்ளவனா இருக்கிறேன். मैं भी उसमें भागी हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த யோவானாகிய நான் वो यूहन्ना தேவ मैं வசனத்தின் நிமித்தமோ परमेश्वर के वचनों के இயேசு निमित्त, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமோ यीशु मसीह के गवाही के कारण பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். पतमोस नाम के टापू में रहता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? आज मसीह लोगों को क्या करना है? இந்த வசனத்தின்படி எதிலெல்லாம் அவங்க பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும்? इन वचनों के अनुसार कौन से कार्य में वो सहभागी होना चाहिए? இயேசுவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துல அவர்கள் பங்கு இருக்க வேண்டும். मसीह के निमित्त आने वाले क्लेशों के ऊपर उनका सहभागी होना चाहिए। அவருடைய ராஜ்யத்துக்கு யார் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்களோ அதுலயும் பங்கு இருக்க வேண்டும். परमेश्वर के राज्य के लिए जो लोग अंगीकार किए गए हैं वे उसका भी हमें भाग बनना है। மூன்றாவது அங்கே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த பொறுமை இருக்குல்ல, அதுலயும் பங்கு நான் உள்ளவனா இருக்கிறேன். और तीसरा यीशु मसीह के अंदर जो धीरज है उस धीरज में भी हमें सहभागी होना है। ஹல்லேலூயா. हालेलुया। இதுல மூன்று காரியத்துல
உண்மையான கிறிஸ்தவன் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே யோவான் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவன் எல்லா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை குறித்து சொல்லுகிறான். तो इसी के ऊपर जो है यूहन्ना इन तीनों कार्य में हमें सहभागी होना है करके यूहन्ना कहते हैं. हालेलुया 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 हालेलुया. அடுத்தபடியாக 1 பேதுரு आगे हम देखेंगे पहला पत्रस 5ஆம் அதிகாரம் पहला यूहन्ना का 5वां अध्याय 1ஆம் வசனம். पहला वचन. 1 பேதுரு 5:1. पहला पत्रस 5वां अध्याय में पहला वचन. तुम में जो प्राचीन है मैं उनका समान प्राचीन और मसीह के दुख के गवाह और प्रकट होने वाले महिमा में सहभागी होकर उन्हें यह समझाता हूँ. हालेलुया हालेलुया. இந்த 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ல முதலாவது வசனம் சொல்லுகிறது, पहला पत्रस 5वां अध्याय का पहला वचन कहता है, உங்களில் உள்ள மூப்பருக்கு तुम में जो प्राचीन है உடன் மூப்பரும் और उनके सहभागी கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் मसीह का जो दुखों का गवाह இனி வெளிப்படும் மகிமைக்கு और होने वाले महिमा में பங்காளியுமாய் இருக்கிற நான் सहभागी होने वाला मैं புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், तुमको ये समझाता हूँ. இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறான்? यहाँ पर पत्रस क्या कहते हैं? இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்குடையவனாய் இருக்கிற நான், आने वाले दिनों में प्रकट होने वाले महिमा का सहभागी होने वाला मैं. हालेलुया हालेलुया. இந்த பகுதி மூப்பர்களுக்காக அங்கே பேதுரு பேசுகிறதை பார்க்கலாம். इस हिस्से में भी हम देख सकते हैं पत्रस प्राचीनों के बारे में कहते हैं. हालेलुया हालेलुया. உண்மையான கிறிஸ்தவனுக்கு அதாவது அங்கே பேதுரு என்ன சொல்லுகிறான்? तो सच्चा मसीह लोगों के लिए पत्रस क्या कहते இனி हैं? வெளிப்படுகிற அந்த மகிமையிலே பங்காளி அதாவது பங்குள்ளவர்களா இருக்கிற நான் என்று சொல்லுகிறான். आने वाले दिनों में प्रकट होने वाला परमेश्वर का भागी मैं. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. என்ன பாயிண்ட் ஆச்சு? कितना पॉइंट हुआ? हालेलुया हालेलुया. அடுத்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுப்போம். और भी हम एक पॉइंट लेंगे. கொலோசியர்ல 1:12. कुलुसियों का पहला अध्याय में 12वां वचन. और पिता का धन्यवाद करते रहो जिसने हमें इस योग्य बनाया कि ज्योति में पवित्र लोगों के साथ मिराम में सहभागी हो. हालेलुया. मिरास. அடுத்தால எதுல நம்ம பங்குள்ளவங்களா இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது? और ये वचन किसमें हमें सहभागी होने के लिए कहता है? ஒளியில் உள்ள ज्योति में रहने वाला பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே पवित्र आत्मा के वो स्वतंत्रता में பங்கடைவதற்காக सहभागी होने के लिए நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் हमें योग्य बनाया हुआ. हालेलुया हालेलुया. 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 அதாவது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாமும் பங்கடைவதற்காக நம்மை தகுதி உள்ளவராக்கியவர். पवित्र लोगों के भाग में हमें भी सहभागी होने के लिए परमेश्वर ने बुलाया. தகுதி உள்ளவர் நம்மளை அப்படி தகுதி உள்ளவர் ஆக்கி இருக்கிறது. हमें योग्य किसने बनाया? பிதாவாகிய தேவன், पिता परमेश्वर ने. हालेलुया हालेलुया. 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 பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாமும் பங்கடைவதற்காக நம்மை தேவன் தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறார். तो पवित्र लोगों का जो भाग है उसमें हम भी सहभागी होना चाहिए, इसे परमेश्वर चाहते हैं. हालेलुया. हालेलुया. அடுத்த பாயிண்டை நாம் பார்ப்போம். और अगला पॉइंट हम देखेंगे. 7வது பாயிண்ட் 7वां पॉइंट 1 கொரிந்தியர்ல पहला कोरिन्थियों में 10ஆம் அதிகாரத்துல 10वां अध्याय में 16ல இருந்து 18 वரை 16 से लेकर 18 तक. वह धन्यवाद का कटोरा जिस पर हम धन्यवाद करते हैं, क्या मसीह के लहू की सहभागिता नहीं? वह रोटी जिसे हम तोड़ते हैं, क्या वह मसीह के देह का सहभागी नहीं? इसलिए कि एक ही रोटी है तो हम भी जो बहुत है एक देह है, क्योंकि हम सब उसी एक रोटी का भागी होते हैं. जो शरीर के भाव से इस्राएली है उनको देखो, क्या बलिदानों के खाने वाले वेदी के सहभागी नहीं? हालेलुया. हालेलुया. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிற எல்லாரும் देखो जो प्रभु भोजन में भाग लेते वे सभी ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள் என்று एक ही शरीर है ऐसा அங்கே சொல்லி உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पर एक उदाहरण दिया गया அங்கே है. எழுதப்பட்டிருக்கிறது, वहाँ पे लिखा है, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், हम जो आशीष देने वाला वो कटोरा கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின்
ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? वो मसीह का एकता है। நாம் பிட்கிற அப்பம் हम तोड़ने वाला वो रोटी கிறிஸ்துடைய சரீரத்துக்கு ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? मसीह के शरीर का सहभागिता है। அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, और आगे का वचन कहता அந்த है ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடினாலே वो एक ही रोटी में हम भाग लेते हैं, इस वजह से அநேகராகிய நாம் अनेक जो हम ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். एक ही रोटी और एक ही देह है। ஹல்லேலூயா. हालेलूया। அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறார்களோ, तो जो भी यीशु को स्वीकार करते हैं और प्रभु भोजन लेते हैं, அந்த ஒரே அப்பத்துல நம்ம எல்லாரும் பங்கெடுக்கிறதுனால वो एक ही रोटी में हम सब भाग लेते हैं, इसलिए நம்ம அநேகராய் இருந்தா கூட हम भले ही बहुत लोग हैं, அங்க வசனம் சொல்லுகிறது, फिर भी वचन कहता ஒரே है कि அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறது. हम एक ही रोटी और एक ही शरीर है। அதற்கு அப்ப அதுல பங்கு பெறுகிற நாம், तो इसमें भागीदारी होने वाले हम। அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அங்கே 18ல சொல்லப்படுகிறது. 18 वचन में उसका एक एग्जाम्पल दिया गया है। மாமிசத்தின்படியான शारीरिक तौर से இஸ்ரவேலரை பாருங்கள், इस्राएल लोगों को देखो, பலிகளை புசிக்கிற बलिदानों को खाते हैं பலிபீடத்தோடு और बलिवेदी के साथ ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? वो लोग एकदम सहभागिता से रहते हैं। ஹல்லேலூயா. हालेलूया। அப்ப அந்த இஸ்ரவேலர்கள் பலி செலுத்தும் பொழுது जब इस्राएली लोग बलि चढ़ाते அவங்க हैं, எல்லாரும் அந்த பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்களா? तो वे सभी लोग उस बलिवेदी के साथ एक सा हो जाते அதே போல हैं। யாரெல்லாம் அந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு எடுக்கிறார்களோ, बिल्कुल वैसे ही जो भी प्रभु भोजन लेते हैं, அநேகராய் இருந்தாலும் கூட भले वो कितने भी लोग हो, அப்பமும் அவங்க ஒரே சரீரமா वो இருக்கிறார்கள். एक ही रोटी और एक ही शरीर है। ஹல்லேலூயா. हालेलूया। அப்ப இந்த ஒரு ஒரே பங்குங்கிறத என்ன எங்க வேதம் என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிறது. तो ये एक ही भाग है करके वचन कहता है। ஹல்லேலூயா. அப்ப இயேசு யாரெல்லாம் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, तो यीशु मसीह को जो भी अपने जीवन में स्वीकार किए हैं, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்களோ, सच्चा मसीही जीवन जीते அவங்க हैं, நினைக்கிற காரியம் என்ன என்றால், எல்லாரும் நாம் ஒரே சரீரம். तो उन लोग सोचने वाला एक बहुत बड़ा कार्य क्या होना चाहिए कि हम सब एक ही शरीर है, ஏனென்றால் அந்த கர்த்தருடைய அந்த பந்தியிலே நாம் பங்கெடுக்கிறபடினாலே. क्योंकि हम प्रभु भोजन में भाग लेते हैं। ஹல்லேலூயா. हालेलूया। அடுத்தால நாம் 8ஆம் பாயிண்ட் பார்க்க போகிறோம். और भी हम 8वां पॉइंट देखने वाले हैं। 1 பேதுரு 4:13. पहला पत्रस का 4था अध्याय में 13 वचन। पर जैसे जैसे मसीह के दुख में सहभागी होते हो, आनंद करो, जिससे उसकी महिमा के प्रकट होते समय भी तुम आनंद और मगन हो। ஹல்லேலூயா. हालेलूया। பாருங்க, 1 பேதுரு 4:13 என்ன சொல்லுகிறது? पहला पत्रस 4था अध्याय में 13वां वचन ऐसा कहता है, இங்க எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पे लिखा है, என்னொருக்க படிமா. पर जैसे जैसे मसीह के दुखों में सहभागी होते हो, आनंद करो, जिससे उसकी महिमा का प्रकट होते समय भी तुम आनंदित और महन हो। ஹல்லேலூயா. हालेलूया। அதாவது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது जब मसीह का महिमा प्रकट होगा, நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக आप लोग आनंदित होने के लिए அவருடைய பாடுகளுக்கு उनके दुखों में நீங்கள் அதாவது பங்குள்ளவர்களானதால் आप लोग सहभागी हो, इसलिए சந்தோஷப்படுங்கள். खुशी मनाओ। ஹல்லேலூயா. हालेलूया। அவருடைய பாடுகளுக்கு கிறிஸ்தவங்க பங்குள்ளவர்களாக இருக்கிறபடினாலே यीशु के क्लेशों पर भागीदारी हम हैं, इसलिए நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. आप लोग खुशी मनाओ, ऐसा वचन कहता है। என்றால் கிறிஸ்துவுடைய மகிமை வெளிப்படும் பொழுது क्योंकि जब मसीह का महिमा प्रकट होगा, நீங்கள் களிகூர்ந்து மகிழ போகிறீர்கள். तभी आप आनंदित और मगन होने लगोगे। ஹல்லேலூயா. हालेलूया। எனவே கிறிஸ்துவுடைய அந்த பாடுகளுக்கு நீங்க ஆகிறதுனால நீங்கள் சந்தோஷப்படுங்க. इसलिए मसीह के दुखों में तुम सहभागी होते हैं, आनंदित हो जाओ। கிறிஸ்தவனுக்கு எதுல பங்கு இருக்கும்? तो एक सच्चा मसीही जीवन जीने वाले व्यक्ति को किस में आनंद होगा? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் என்ன செய்ய காண அதிலேயும் பங்குள்ளவர்களா இருப்பார்கள். मसीह के निमित्त जो क्लेश उठाते हैं वे होंगे। அதுல சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. वचन कहता है कि उन दुखों में हमें खुशी मनाना है। ஹல்லேலூயா. हालेलूया। 9வது 9वां எபிரேயர் அதிகாரம் हिब्रानियों के किताब में 3:14 तीसरा अध्याय में 14वां वचन। क्योंकि हम मसीह के भागीदार हुए हैं, यदि हम अपने प्रथम भरोसे पर अंत तक दृढ़ता से स्थिर रहे। हालेलुया. वापस पढ़ो. क्योंकि हम मसीह के भागीदार हुए हैं,
यदि हम अपने प्रथम भरोसे पर अंत तक दृढ़ता से स्थिर रहे। ஹல்லேலூயா. हालेलुया। 3:14 என்ன சொல்லுகிறது? तीसरा अध्याय 14वां वचन क्या कहता நாம் है? ஆரம்பத்தில் கொண்ட हम प्रथम शुरुआत में जो रखा हुआ நம்பிக்கையை उस भरोसा को முடிவு பரியந்தம் अंत तक உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் स्थिर पकड़ेंगे तो கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். मसीह में हम सहभागी हो जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेகர் அந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது आज कई लोग जब मसीह को स्वीकार करते हैं, அவங்க அந்த வச்சிருக்கிற நம்பிக்கை वे लोग रखा हुआ वो भरोसा கொஞ்சம் கொஞ்சம் அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது? குறைந்து கொண்டே போகிறது. थोड़ा थोड़ा करके वो भरोसा टूटने लगता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் அவர்கள் இயேசுவை முன்வைத்து வாழாதபடியினாலே. क्योंकि वे लोग यीशु को प्रथम स्थान नहीं देते। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவை அவர்கள் முன்வைத்து அவர்கள் வாழாதபடியினாலே वे लोग यीशु को अपने सामने नहीं रखते। எனவே அவங்க அந்த ஆரம்பத்துல கொண்ட அந்த நம்பிக்கை என்ன செய்கிறதா? इसलिए वो शुरुआत में रखा हुआ वो भरोसा क्या होता है? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாட்டு என்ன செய்கிறது? இறங்கி கொண்டே இருக்கிறது. थोड़ा थोड़ा करके वो नीचे उतरने लगता है। ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க கிறிஸ்துவோடு பங்குள்ளவர்களா இருக்க முடியாது. और ऐसे लोग मसीह में भागी नहीं बन पाएंगे। அதுதான் இங்க சொல்லுகிறது. यही यहाँ पर लिखा गया நாம் है, ஆரம்பத்தில் கொண்ட हम शुरुआत में जो था நம்பிக்கையை वो भरोसा முடிவு பரியந்தம் आखिरी तक உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் स्थिर से हम पकड़ेंगे तो। ஹல்லேலூயா. हालेलुया। உறுதியாய் கடைசி வரை நாம் பற்றி கொண்டிருப்போமானால் आखिरी तक हम दृढ़ता से उसमें स्थिर रहेंगे तो நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் आप लोग मसीह में பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள். सहभागी है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப கிறிஸ்துவோடு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க तो मसीह में हमें सहभागी होना है तो நாம் கடைசி வரை நாம் என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். तो आखिरी तक उस भरोसा में हमें स्थिर रहना है। ஹல்லேலூயா. கடைசியாக और आखिरी 2 பேதுருல 1:4 दूसरा पत्रस में पहला अध्याय का 4 वचन, जिनके द्वारा उसने हमें बहुमूल्य और बहुत ही बड़ा प्रतिज्ञाएं दी है, ताकि इनके द्वारा तुम उस सड़ाहट से छूटकर जो संसार में बुरी अभिलाषाओं से होती है, ईश्वरीय स्वभाव के सहभागी हो जाओ। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க என்ன சொல்லுகிறது? यहाँ पर क्या लिखा गया है? அதாவது அந்த திவ்ய சுபாவத்துக்குள்ளே நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்ன செய்ய வேண்டுமா? उस ईश्वरीय स्वभाव में सहभागी होने के लिए हमें क्या करना होगा? அங்க எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर लिखा गया है, அந்த இச்சையினாலே अभिलाषाओं से உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி संसार से होने वाले बुराई से छूटकर திவ்ய சுபாவத்துக்குள்ளே பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ईश्वरीय स्वभाव में सहभागी होने के लिए மகா மேன்மையும் महा बहुमूल्य प्रतिज्ञा அருமையான வாக்குத்தத்தங்களும் और बहुत ही बड़ी प्रतिज्ञा அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. इसके द्वारा हमें मिला है। ஹல்லேலூயா. அருமையான வாக்குத்தத்தங்கள் இங்கே இருக்கிறது. बहुत ही बड़ा प्रतिज्ञाएं हमें दी गई है। ஹல்லேலூயா. हालेलुया। எதற்காக இங்கே இருக்கிறது? நமக்கு हमारे लिए ये प्रतिज्ञा क्यों दिया गया है? இந்த உலகத்தில் உள்ள இச்சையினால் உலகத்தில் உண்ட அந்த கேட்டிலிருந்து நம்ம தப்புவதற்காக, ताकि इस संसार के उस बुरे चीजों से हम छूटकर திவ்ய சுபாவத்துக்குள்ளே பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ईश्वरीय स्वभाव में सहभागी होने के लिए மகா மேன்மையும் बड़ा ही बहुमूल्य அருமையான வாக்குத்தத்தங்களும் और बड़ी प्रतिज्ञाएं। ஹல்லேலூயா. हालेलुया। பைபிள் சொல்லுகிறது அருமையான வாக்குத்தத்தங்கள். बाइबल कहता है बड़ी प्रतिज्ञाएं। திவ்ய சுபாவத்திலே நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு उस ईश्वरीय स्वभाव में हम सहभागी होने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா அந்த அருமையான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருந்தும் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்க அதை கையில எடுக்கிறதுக்கு வெறுப்பா இருக்கிறது. बड़ी बड़ी प्रतिज्ञाएं वचन में है, लेकिन फिर भी जो है हम वचन नहीं पढ़ते। ஹல்லேலூயா. அப்ப அந்த திவ்ய சுபாவத்திலே அவர்கள் எப்படி பங்குள்ளவர்களாக முடியும்? तो हम उस ईश्वरीय स्वभाव में कैसे भागी हो पाएंगे? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அவர் அந்த திவ்ய சுபாவத்துக்குள்ளே நாம் பங்குள்ளவர்கள் ஆவதற்காக தான் तो उस ईश्वरीय स्वभाव में हम सहभागी होने के लिए அருமையான இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்காய் தந்திருக்கிறார். बड़ी बड़ी प्रतिज्ञाएं परमेश्वर ने हमारे जीवन में இந்த दिया है। வேத புஸ்தகத்தை வேண்டாண்டு தள்ளுனாக்கி तो इन वचनों को हम नकारेंगे तो நம்ம எப்படி அந்த அந்த திவ்ய சுபாவத்துக்குள்ளே பங்குள்ள
பங்குள்ளவர்களாக முடியும்? हम उस दिव्य स्वभाव में हम कैसे सहभागी हो पाएंगे? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நமக்கு இந்த 10 பாயிண்ட்களையும் பார்க்கும் பொழுது तो इस 10 पॉइंट को देखते समय உண்மையான கிறிஸ்தவன் எதுல எதுல பங்கு இருக்க வேண்டும் एक सच्चा मसीह का कौन कौन सी चीजों में सहभागी होना என்று चाहिए, நாம் ஒரு 10 பாயிண்ட பார்த்திருக்கிறோம். ऐसा हमने एक 10 पॉइंट देखा। ஹல்லேலூயா. हालेलुया। நிறையவங்க இந்த வசனத்தை அந்த அளவுக்கு உள்ள இருக்கிறத தெரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டம். कई लोग इन वचनों का गहराई को जानना बहुत मुश्किल है। ஹல்லேலூயா. हालेलुया। சும்மா கிளியரா இருக்கிற வசனத்தை படிக்க முடியல. जो सफाई से दिया गया है ऐसे वचन ही हम नहीं पढ़ पाते। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த சப்ஜெக்ட் என்னது? तो हमने कौन सा सब्जेक्ट देखा आज? உண்மையுள்ள கிறிஸ்தவன் एक सच्चा मसीही எது எதுல பங்கு இருக்க வேண்டும் कौन कौन से कार्य में उसका भाग होना चाहिए என்று பார்த்தோம். ऐसा हमने देखा। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। யாரெல்லாம் தேவனோடு பங்கு இருக்கிறதோ किस किस का मसीह में भाग है அவர்களுக்கு அவர் உயிரோடு இருக்கிறது என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். वो परमेश्वर जीवित है इसे प्रकट करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இயேசு உயிரோடு எழும்பிய பின்பு यीशु मसीह जी उठने के बाद எம்மாவு என்கிற ஒரு இடத்துக்கு 2 பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். एम्माऊ नाम के गांव में 3 जन जा रहे थे। அவர்களோடு இயேசு என்ன செய்கிறார்? போய் கொண்டிருக்கிறார். उनके साथ यीशु मसीह भी जा रहे थे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா அவங்களுக்கு தெரியாது. लेकिन वो नहीं जानते। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அவங்க அந்த இடத்துல போய் तभी वो उस जगह पर जाकर அந்த அப்பத்தை உடைக்கும் பொழுது जब वो रोटी तोड़ने लगे உடனே அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. तभी उनकी आंखें खुल गई। இயேசு உயிரோடு இருக்கிறது என்ன செய்தார்கள்? அவர்கள் கண்டு கொண்டார்கள். तब यीशु मसीह जीवित है इसे उन्होंने अपने आंखों से देखा। உடனே அவர்கள் ஓடி போய் அவருடைய சீசர்களுக்கு எல்லோருக்கும் தெரிவிக்கிறார்கள். तुरंत वो दौड़ कर गए और उनके सारे चेलों को बताने लगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப யாரெல்லாம் அவரோடு பங்கு இருக்கிறதோ तो जो कोई उस परमेश्वर मसीह में भागी है அவர்களுக்கு அவர் தான் உயிரோடு இருக்கிறது என்ன செய்வாராம்? उनके लिए यीशु मसीह जीवित है इसे அதை வெளிப்படுத்துவாராம். प्रकट करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, பவுல் அப்போஸ்தலருக்கு இயேசு என்ன செய்தார்? தரிசனமானார். देखो प्रेरित पौलुस के लिए यीशु मसीह प्रकट हुए। இன்னைக்கு अनेகர் சொல்றாங்க டெய்லி எனக்கு தேவன் அவரை வெளிப்படுத்துகிறார்னு अनेகர் பேசுகிறார்கள். आज कई लोग बोलते हैं कि यीशु मसीह अपने बारे में मेरे पास बहुत बार हर बार प्रकट करते ஆனா हैं। சவுல் இங்க ஒரே ஒரு இடத்துல அந்த குதிரையிலிருந்து இயேசுவை துன்புறுத்துவதற்காக போய் கொண்டிருக்கிற வேளையில என்ன செய்கிறார்? அவனுக்கு ஒரு ஒளியாக என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். लेकिन पौलुस जब उस घोड़े पर जा रहे थे तब यीशु मसीह एक ज्योति के समान उसके जीवन में प्रवेश किए। ஹல்லேலூயா. வெளிப்படுத்துகிறார். वो अपने आप को प्रकट करने लगे। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வேளையில இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட தேவப்பிள்ளைகளே, इस समय भी बाइबल स्टडी में भाग लिए हुए प्रिय लोगों, உங்களுக்கு நீங்க எதிலெல்லாம் பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று அங்கே நாம் பார்த்தோம். आप कौन कौन से कार्य में सहभागी होना चाहिए करके हमने बताया। ஹல்லேலூயா. हालेलुया। புரிந்து கொள்ளாவிட்டால் மறுபடியும் இதை நீங்க என்ன செய்யுங்க? கேளுங்கள். अगर आप नहीं समझे तो फिर से आप इसे सुनकर அந்த देखिए। வசனத்தை மாத்திரமாவது எடுத்து நீங்க ரிப்பீட் பண்ணி அதை படிச்சு பாருங்கள். उन वचनों को एक एक करके निकालो और लगातार उसको पढ़ो। ஹல்லேலூயா. இந்த हालेलुया। வேளையில நாம் செபத்துக்குள்ளே கலந்து செல்ல இருக்கிறோம். इस समय भी हम प्रार्थना की ओर जाने वाले இந்த हैं। வேத பாடத்தை போதிக்கிற இந்த நேரத்திலும் கூட इस बाइबल स्टडी सिखाने वाले इस समय में भी பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போதுமானதா இருக்கிறது. परमेश्वर का वचन हमारे जीवन में अद्भुत करने के लिए काफी है। அங்கே சங்கீதத்திலே சொல்லுகிறான், தேவனுடைய வசனம் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே அற்புதங்களை கொண்டு வரும். भजन संहिता में लिखा गया है कि परमेश्वर का वचन हमारे अंदर आता है और हमारे जीवन में चमत्कार என் करता है। வசனத்தை அனுப்பி நான் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறேன். मेरे वचनों को भेजकर मैं तुम्हारे जीवन में अद्भुत करूंगा। ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக आज भी कई सारे लोग परमेश्वर का उस आशीष को पाने के लिए எல்லோரும் இந்த வேளையிலே கண்களை மூடி सभी अपने आंखें बंद करके ஒவ்வொருவரும் தேவனை नोக்கி பார்ப்போம். हम सभी परमेश्वर की ओर देखेंगे। ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே செபிக்க ஆரம்பிப்போம். हम हर एक लोग इस समय प्रार्थना करेंगे। கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர்
मांगो तो दिया जाएगा, ऐसा कहा हुआ परमेश्वर। என்னை யார் உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ मुझे जो सच्चे मन से पुकारते हैं அவர்களுக்கு நான் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னவர் मैं उनके पहुंच से भी बाहर चमत्कार करूंगा। இந்த வேளையிலே அவர் இடைபடுகிறார்। आज आपके साथ वो मंडला रहे இந்த हैं। வேளையிலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ इस समय आप जो भी मांगते हैं அதை கொடுப்பதற்காக தேவன் போதுமானவராய் उसे இருக்கிறார்। देने के लिए परमेश्वर काफी है। மரித்து உயிரோடு எழும்பிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்கள் அருகாமையிலே வருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார்। मरकर जी उठा हुआ परमेश्वर आपके जीवन में प्रवेश करेंगे। யார் அவரை உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ जो उनको सच्चे मन से पुकारते हैं அவர்களுடைய அருகாமையிலே வருகிற தேவன்। उनके नजदीक आने वाला परमेश्वर। பாருங்க, எம்மாவு என்கிற அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார் இரண்டு பேருக்கு। देखो एम्माऊ नाम के उस शहर में यीशु मसीह दो जन को अपने आप को बताते हैं। இயேசு கிறிஸ்து எங்கே வெளிப்படுகிறாரோ यीशु मसीह जहाँ पर प्रकट होते हैं அங்க டெலிவரன்ஸ், அதாவது அங்கே ஏதாவது நடக்கும்। वहाँ पे छुटकारा होगा। ஹல்லேலூயா। हालेलुया। இந்த கடைசி காலத்திலும் கூட इन अंतिम दिनों में भी இயேசு கிறிஸ்து अनेகருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்। यीशु मसीह अनेक लोगों के जीवन में प्रकट होते हैं। अनेகருடைய குடும்பத்திலே அவர் வெளிப்படுகிறார்। कई लोगों के परिवारों में प्रकट होते हैं। அவர் வெளிப்படும் பொழுது वो जब प्रकट होते हैं மாற்றங்கள் உண்டாகும், तभी बदलावट होगी, தடைகள் விலகும், सारे रुकावट बदल जाएगी, அங்கே இருக்கிற கட்டுக்கள் அவிழ்க்கப்படும்। वहाँ पर रहने वाले बंधन टूट जाएगी। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। இயேசு சொல்லுகிறார், यीशु कहते हैं நான் என்னுடைய விரலினாலே பிசாசுகளை விரட்டுகிறேன் என்றால் मैं मेरे उंगलियों से शैतान को भगा सकता हूँ। தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது। परमेश्वर का राज्य आपके ऊपर आया है। ஹல்லேலூயா, हालेलुया। இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார்। यीशु मसीह आज भी चमत्कार करते हैं। ஹல்லேலூயா। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை அவர் செய்யும் பொழுது एक मनुष्य का जीवन में जब परमेश्वर अद्भुत அது करते இயேசு हैं அது தேவனுக்கு ஒரு பெரிய சாட்சியாய் மாறுகிறது। तो परमेश्वर के लिए एक बहुत बड़ा गवाही बनता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா। हालेलुया। இந்த நாளிலும் நாம் தேவனோடு பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் आज के दिन भी हम परमेश्वर का भागी होना என்ற चाहिए। சப்ஜெக்ட்ல நாம் பார்த்தோம்। इस विषय में हमने देखा இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்। इन वचनों के द्वारा परमेश्वर आपको जरूर आशीष करेंगे। இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே यीशु मसीह के नाम से நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன்। मैं आपके लिए प्रार्थना करता हूँ। கர்த்தருடைய ஆசீர்வாதம், परमेश्वर का आशीष, கர்த்தருடைய அன்பு, परमेश्वर का प्रेम, கர்த்தருடைய பொறுமை, परमेश्वर का धीरज, கர்த்தருடைய தயாள குணம் परमेश्वर का दयालु मन உங்களுக்குள்ளும் உண்டாவதாக। आपके अंदर आ जाए। உங்க வாழ்க்கைக்குள்ளே தேவன் இருந்து आपके जीवन में परमेश्वर அவர் रह பெரிய गए। காரியங்களை செய்கிறவராய் वो இருக்கிறார்। महान काम करते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। நன்றி தகப்பனே, धन्यवाद पिता, நன்றி இயேசுவே, धन्यवाद நன்றி यीशु, பரிசுத்த ஆவியானவரே। धन्यवाद पवित्र இந்த आत्मा। பைபிள் ஸ்டடியின் மூலம் इस बाइबल स्टडी के द्वारा, இந்த ஆன்லைன் மூலம் யார் யார் பார்த்து इस கொண்டிருக்கிறார்களோ ऑनलाइन के जरिए जो भी देख रहे हैं ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே सभी लोगों को यीशु मसीह के नाम से ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்। आशीषित हो रहे हैं। பரிசுத்த ஆவியானவர் अनेகருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்। पवित्र आत्मा कई सारे लोगों का जीवन में प्रकट हो रहे हैं। இந்த வார்த்தை, ये वचन, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் इस संदेश को सुनने वाले हर एक के जीवन में நிறைவேறும்படியாக நான் செபிக்கிறேன்। पूरा होने के लिए मैं प्रार्थना करता हूँ। எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், हमें आपके चरणों में अर्पण करते हैं प्रभु। இயேசுவின் அதிகாரம் உள்ள यीशु நாமத்தினாலே मसीह के अधिकार पाए हुए नाम से आमेन। आमीन। बोलो यीशु मसीह की, जय, यीशु मसीह का पवित्र लहू की जय, हल्लेलुया। हालेलुया।